நாங்க எந்திரிச்சோம்னா சபையை அவங்க பேசவே முடியாது. பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை நான் ஏற்க முடியாது. அதை மட்டும் அவைக்குழு நீக்குகிறேன். நீங்க காலையில இருந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்துக்குள்ள பெரும் பிரச்சனையா போயிடுது. எனவே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மக்களுக்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் நான் உறுப்பினர் கூறிய அந்த வாசகம் மட்டும் அவைக்குழு நீக்கப்படுகிறது. சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். உண்மையில் சம்மதம் இல்லைங்க. மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முன்னாள் முதலமைச்சரை பற்றி பேசிய அவருடைய கருத்து அவைக்கு நீக்கி விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை வச்சு ஊர்கா கூட போட முடியாது. பேசுவப்பா, ஏன் பேச மாட்டேன்? காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1500 ரூபாய் குத்தி ஓட்டுக்கு ₹1 கொடுக்கல. வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. ஏயா சும்மா வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. மைக் கொடுக்க வேணாம். மாண்பு அமைச்சர் உட்காருங்க. அவர் குற்றச்சாட்டு சொல்லி போய் அவைக்குள் நீக்கப்படுகிறது. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. தம்பி மயில் வாகனம் அண்ணே வெளிகட்ட இழுத்து மூடுறா. சட்டப்பேரவையில நெல் சேமிப்பு கிடங்கு பத்தி பேசுறாரு. அவர் யாரும் கேட்டா அவர் விவசாயத்துறை அமைச்சரா? இல்ல, அறநிலையத்துறை அமைச்சர். அப்ப கரும்பு சாகுபடி பத்தி பேசுறாரு. அவர் யார்? விவசாயத்துறை அமைச்சரா? இல்ல, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர். காவிரி நீர் வடிகால் பத்தி பேசுறாரு. அந்த அம்மா யாருங்க? அவங்க தான் விவசாயத்துறை அமைச்சரா? இல்ல, தொழில்துறை அமைச்சர். நெல் மானியம் பத்தி பேசுறாரு. அவர் யாருங்க? அவர் வருவாய்த்துறை அமைச்சர். அப்ப கடன் நிலையை பத்தி சொல்றாரு. அவர் நிதி அமைச்சரா? இல்லங்க, அவர் மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். 40-12 ஒருத்தர் பேசுறாரு. அவர் யாருங்க? நிதி அமைச்சர். அந்த அவையில இல்லையான்னு கேட்டா அவர் தாங்க நிதி அமைச்சர். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எழுந்துன்னு ஒருத்தர் பேசுறாரு. அவர் தான் முதலமைச்சரா? இல்லங்க, அவர் கல்வி அமைச்சர். எதுவுமே பேசாம அந்த அவையில ஒருத்தர் சும்மா உட்கார்ந்திருக்காரு. அவர் யாருங்க? அவர் தாங்க முதலமைச்சர். அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா? தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். ஓட்டங்கொண்ட ராசாவே, சூடிக்கொண்ட ராசாத்தி, தோட்டங்கொண்ட ராசாவே, சூடிக்கொண்ட ராசாத்தி. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? நாயும் நல்லா பெட்டடிக்கிறாயா? தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காங்க போலீஸ். நான் போய் முடிப்பட்ட சரி கைது பண்ண வந்திருக்காங்க. நான் உடனே யோசிச்சு பார்த்தேன். நேத்து என்னெல்லாம் பேசினேன்? டம்மி முதலமைச்சர்னு சொன்னேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்ல. கேடு கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, ஒரு வெக்கம் கெட்ட அரசு அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் சொன்னேன். இதுக்கெல்லாம் எந்த ரியாக்ஷனும் இல்ல. இதுக்குதான் கைது பண்ண வந்திருக்காங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சொன்னேன்? இது என்ன அப்படி பேசிட்டேன்? தம்பி முதலமைச்சர், வெக்கம் கெட்ட அரசு, கேடு கெட்ட அரசு, யாருக்கும் துப்பு இல்ல, தைரியம் இல்ல, விவசாயிகளை அப்படி ரோட்டை விட்டுட்டீங்க. வேற எதுவுமே நான் சொல்லுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். காவேரியில தண்ணி வரணும்னு சொன்னேன். இது எனக்கு தோணவே இல்ல. இல்ல, சட்டமன்றம் கூட போகுது, 5ஆம் தேதி சட்டமன்றம், உங்களை பேசுறதுக்கு நீங்க வரதுக்கு தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களா? நான் சொன்னேன், அந்த அளவுக்கு இவங்களுக்கு மூளை கிடையாது. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அப்படியே நாங்க கேள்வி கேட்டாலும் அவங்க அப்படியே பதில் சொல்லி கிழிச்சிட்டாங்க. இப்ப இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதிய அறிவிப்புகள் எதுவுமே இல்லை. இவர்களே 2 விமர்சனங்களையும் வைத்தார்கள். எல்லா பழைய எங்கள் திட்டங்களுக்கு பெயர் மாற்றினார்கள் என்று இவர்களே சொன்னாங்க. புதிய அறிவிப்புகள் எதுவுமே இல்ல. எதுவுமே சொல்லிட்டு புதிய அறிவிப்புகளுக்கு போதுமான நிதி இல்லை. ஆனால் இன்று ஒரு மானிய கோரிக்கையில் சுகாதாரத்துறைகள், அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மட்டும் 115 புதிய அறிவிப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 விஷயம் மண்டையை நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேள்றா. இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராதுன்னு நம்பு. மருத்துவத்துறையில 117 திட்டம் வந்துச்சுனாரு 100 நாள்ல. எனக்கு தெரிஞ்சே ஆகணும், சத்தியமா தெரியல. இல்ல, எனக்கு தெரியல. சொல்லுங்க, ஒண்ணே ஒண்ணு சொல்லு. இல்ல, ஒண்ணே ஒண்ணு சொன்னா போதும். இல்லையா, நீங்க ஒண்ணு சொன்னா தேர்தல். சார், ஒரு நிமிஷம் சார். சார், ஒரு நிமிஷம் சார். சார், ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார்.
புதுசா ஒரு திட்டம் ஒன்னு சொல்லுங்க. எங்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட பல விஷயங்களை இன்றைக்கு மருத்துவத்துறையில் மானிய கோரிக்கையில் வந்து சொல்லிருக்கோம். நீங்க தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்ட நிறைய விஷயம் வரலன்னு கொடுத்தாங்க. பல விஷயங்களை வந்து இன்றைக்கு இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மாநிலக்கு நான் என்ன சொல்றேன், ஒட்டுமொத்தமா நான் சொல்றேன், இன்றைக்கு மாநில கோரிக்கையில் சுகாதாரத்துறை உட்பட பல திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. நீங்க இங்க சென்னையில மட்டும்தான் ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் வந்துட்டு இந்த இது எடுக்கக்கூடிய எல்லா விதமான உடல் பரிசோதனை எடுக்கக்கூடிய திட்டம் வந்திருக்கு. அதை வந்து மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான அரசு மருத்துவமனைகளுக்கு விரிவுபடுத்துவோம் என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மேம்பாட்டு நிலையங்களை வந்துட்டு நகர்ப்புற சமுதாய ஆரம்ப கம்யூனிட்டி சென்டர்ஸா அதை தரம் உயர்த்தி அங்கேயே உயர் சிகிச்சைகள், இங்க மகப்பேறு நல மாதிரியான உயர் சிகிச்சைகள் மற்ற சிகிச்சைகள் செய்வதற்கான கூடுதல் மருத்துவர்கள் நியமிப்போம். இப்படி ஒரு திட்டத்தை அறிவித்திருக்காங்க. நீங்க இங்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வந்து அடிப்படை ஆரம்ப சுகாதார மருத்துவங்கள் வந்து இருக்குது. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். மாஸ்டர் செக்அப் பண்றாங்க. ஆல்ரெடி இருக்கு. அவர் பேசும்போதே உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. சரிங்களா, நீங்க வந்து ஒருத்தர் பேசிட்டீங்க, எல்லாமே சொல்லிட்டீங்க, ஏற்கனவே இருக்குன்னு சொல்லிட்டீங்க. உங்க வாய்ப்பு தரேன், நீங்க பேசுங்க. நீங்க பேசுனா எனக்கு பதில் வரும் மேடம். இப்படிதான் இருக்கும், இதுதான் அறம், இதுதான் சீற்றம். இது இல்லாம போய் முட்டையா உட்கார்ந்திருக்க முடியாது. இல்ல மகப்பேறு மருத்துவரும் இருப்பாங்க. விரிவுபடுத்தணும்னு நான் சொன்னேன். நீங்க வருஷமா இருக்காங்க. நான் சொன்ன பாயிண்டே புரிஞ்சுக்காம தடுப்பூசி போட வருவாங்க, சத்து மாத்திரை வாங்க வருவாங்க. அது விரிவுபடுத்தி 171 மருத்துவர்கள் கூட நியமிக்கப்படும் என்று சொன்னதான் நான் சொன்னேன். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. எல்லா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல் கொண்டு வரோம். கிளாப் பண்றது ஒண்ணும் இல்ல. நானே சொல்றேன் முடியாது, அது பொய். 117 ஸ்கீம்ல ஒரு 4 கூட சொல்லல, அங்கே போய் வந்துச்சு வெளியே. டாக்டர் அவர் வந்து அதை கிளாரிஃபை பண்ணிட்டார். 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ உங்களுக்கு முதலமைச்சர் வருகிற போது எதிர்க்கட்சிகள் வருகிற போது எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. இது என்னாலதான்டா உங்களை தற்குறி நாங்க ஏதோ நாங்க ஏதோ தற்குறின்னு சும்மா போற போக்குல சொல்லல, ஆய்ந்து உணர்ந்து அறிந்து தெளிந்து தெரிவிக்கிறோம். படிங்கடே, தயவு செஞ்சு படிங்கடா. பார்க்கவே ரொம்ப வருத்தமா இருக்குடா. வாயால் வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது. அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். தாவைக்காவை சொன்ன உடனே அவர் அதிமுக கூவத்தூர் அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே அதிமுகவை ஆதரித்தேன் சொல்றேன். சரி, என்ன வேணாலும் இருக்கட்டும். இப்ப அந்த கூவத்தூர்ல இருந்த எம்எல்ஏக்கெல்லாம் எந்த கட்சியில இருக்கிறாங்க? ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன் அந்த கூவத்தூர்ல இருந்தவங்கலாம் இல்ல, தெரியாம கேக்குறேன், ஒரு தெரியல, சீரியஸா தெரியல. கூவத்தூர்ல இருந்து எங்க ஷிஃப்ட் ஆயிருக்காங்க? பனையூருக்கு தானே. தண்ணி கேன் போட வந்தவனுக்கெல்லாம் திமுக அலைன்ஸ் வச்சிருக்காங்க. நான் ஒரு பத்திரிகையாளரா பாக்குறேன், அந்த தண்ணி கேன் போட வந்தவங்களுக்குலாம் திமுக சீட்டு கொடுத்துச்சுல. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? தண்ணி கேன் போட வந்தவங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு. சத்தியமா இதுவும் என்னுடைய பாயிண்ட் கிடையாது. எங்க அண்ணன் தான் எனக்கு எடுத்து வந்தாரு. இதுக்குதான் அண்ணனை கூப்பிடுங்கிறது. நான் தம்பிக்கு அப்பவே சொன்னேன், எங்க அண்ணன் முஸ்தபா வராரா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் நானா பேசுறேன், அடுத்து எல்லாமே அவங்க பேசுவாங்க. பாயிண்ட் எல்லாம் அவங்க தான் கொடுப்பாங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. தண்ணி கேன் போட வந்தவனுக்கு சீட்டு கொடுத்துச்சுல திமுக. அந்த தண்ணி கேன் போட வந்த பாய்ஸ் எங்க? இப்ப நான் சொல்லல, இந்த வார்த்தையை சொன்னது அவங்க. யார சொல்றீங்க? முஸ்லீம் லீக்கையா, விடுதலை சிறுத்தைகளையா, காங்கிரஸையா?
என்னங்க நீங்க கூப்பிட்டு சீட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு உங்க கட்சிக்கு அவங்க தான் தாங்குறாங்க, ஆதரவு கொடுத்தவங்க தண்ணி கேன் போட வந்தவங்க நான் சொல்றது இப்பெல்லாம் சொல்லக்கூடாது.